நண்பர்களே, ஒரு தடவை யோசித்துப் பாருங்கள். நான் உங்களிடம் சொன்னால், வரப்போகும் காலத்தில் பூமியின் மேற்பரப்பில் மட்டுமல்ல, பூமிக்கு அடியிலும் கடலின் ஆழத்திலும் நாம் பார்க்கப் போகிறோம் என்று. அதுவும் அப்படிப்பட்ட இந்தியாவை. அங்கே நகரங்கள் பூமியில் இல்லாமல், கடலுக்கு அடியில் உயர் தொழில்நுட்ப சுரங்கப்பாதைகளுடன், அதிவேக ரயில் பாதைகளுடன் இணைந்திருக்கும். அங்கே கடல் அலைகளில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். காற்றில் இருந்து காற்றாலை மின்சாரம் எடுக்கப்படும். அப்படி ஒரு தொழில்நுட்பம் உருவாகப் போகிறது. அது உலகத்தின் மொத்த தோற்றத்தையே மாற்றிவிடும். இன்று நாம் அந்த அற்புதமான இந்திய பொறியியல் மற்றும் ஆத்ம விசுவாசத்தை பற்றி பேசப் போகிறோம். இவை சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும். பல அற்புதமான திட்டங்கள் ஒரு காலத்தில் அறிவியல் புனைகதை போல தோன்றியவை. ஆனால் இப்போது உண்மையாகவே முன்னேறி நிற்கின்றன. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இந்த தொழில்நுட்ப புரட்சியை இவ்வளவு பெரிய அளவில் யார் முன்னெடுத்துச் செல்கிறார்கள்? எல்லோருடைய கனவுகளையும் அற்புதமான யோசனைகளால் உண்மையாக்குவது யார்? அது ஒரே ஒரு திசையை காட்டுகிறது. ஆம், இன்று நாம் பேசப்போவது இந்தியாவின் அந்த பெரிய மெகா திட்டங்களைப் பற்றி. அவை பொறியியலின் மகத்தான யோசனைகளுக்கு பொருள் தருகின்றன. ஆனால் இந்த வீடியோவில் முன்னேறுவதற்கு முன், இந்த இந்திய முயற்சியில் நீங்கள் பெருமைப்பட்டால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த் என்று கட்டாயம் எழுதுங்கள். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில். உலகம் இதை இந்திய பொறியியலின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று அழைக்கிறது. 508 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த திட்டம் வெறும் ரயில் பாதையோ ரயிலோ அல்ல. இது ஒரு புதிய பந்தயத்தின் தொடக்கம் போல உள்ளது. அதன் உண்மையான மந்திரம் இதில் உள்ளது. அங்கே இந்த அதிவேக ரயில் கடலுக்கு அடியில் செல்லப் போகிறது. ஆம், தானே கிரீக் அருகே 21 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிரிவு உருவாக்கப்படுகிறது. அதில் 7 கிலோமீட்டருக்கு மேல் நீருக்கடியில் சுரங்கமாக இருக்கும். இதிலிருந்து உலகத்திற்கு தெரிகிறது, இந்தியாவும் இப்போது நீருக்கடியில் இணைப்பு விளையாட்டில் இறங்கியிருக்கிறது என்று. இந்த சவாலை நிறைவேற்ற இந்தியா மேம்பட்ட சுரங்கத் துளையிடல் தொழில்நுட்பத்தை கைப்பற்றியுள்ளது. இது எப்படி இருக்கிறது என்றால், நீருக்கடியில் லெகோ கட்டைகளை இணைத்து பாதை அமைப்பது போல. இதில் ஒவ்வொரு பிரிவும் ஆயிரக்கணக்கான டன் எடையை கொண்டிருக்கும். அவற்றை மில்லிமீட்டர் துல்லியத்துடன் பொருத்த வேண்டும். ஒருமுறை யோசித்துப் பாருங்கள். ஒரு மில்லிமீட்டர் தவறு நடந்தாலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள திட்டம் மூழ்கிவிடும். இது வெறும் கான்கிரீட், ஸ்டீல் வேலை அல்ல. இது தொழில்நுட்பம், பொறுமை மற்றும் தைரியத்துடன் கூடிய ஒரு மகத்தான கலவை. இப்போது இரண்டாவது பெரிய கனவை பற்றி பேசுவோம். டெல்லி வாரணாசி ஹைப்பர் லூப். இது எந்த ஒரு அறிவியல் புனைகதையும் இல்லை. இந்திய யோசனையின் மற்றொரு அற்புத திட்டம். 1000 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் சென்றடைய திட்டமிடுகிறார்கள். இதற்காக வெற்றிட குழாய்கள் மற்றும் காந்த லெவிடேஷன் அமைப்புகளில் வேலை செய்கிறார்கள். இது வெற்றியடைந்தால் உலகிலேயே மிக வேகமான போக்குவரத்து வலையமைப்பாக மாறும். இது வெறும் பயணத்தை எளிதாக்குவதற்கு மட்டுமல்ல, இந்தியா இப்போது தொழில்நுட்ப போட்டியில் பின்தங்கவில்லை என்பதை நிரூபிக்கவும் பயன்படுகிறது. ஆனால் இந்த ஆட்டம் இங்கேயே நிற்கவில்லை. இப்போது இந்தியாவின் கடல் பயண மிஷன் பற்றி பேசுவோம். ஆம், அங்கே சூரியனின் பார்வை கூட செல்லாத இடம். ஆனால் அங்கே இந்தியா தனது காலடியை வைத்துள்ளது. மேட் இன் இந்தியா மூழ்கிக் கப்பல் 6000 மீட்டர் ஆழத்திற்கு மனிதர்களை அழைத்துச் செல்லும். அங்கிருந்து இந்தியா பாலிமெட்டாலிக் மாட்யூல்களை, அதாவது கோபால்ட், நீக்கல், காப்பர் மற்றும் அரிய பூமி பொருட்களை தேடும். இவை மீதுதான் உலகின் மொத்த தொழில்நுட்பமும் தங்கியுள்ளது. ஆனால் இந்த மூழ்கிக் கப்பல் வெறும் உலோகங்களை தேடுவதற்கு மட்டுமல்ல. இதன் உயர் வரையறை கேமராக்கள் அமைப்புகள் இந்திய கடற்படைக்கும் உதவும். அவை எங்கள் மூழ்கிக் கப்பல்கள் எங்கே மறைந்திருக்கலாம், எதிரி மூழ்கிக் கப்பல்கள் எங்கிருந்து வரலாம் என்று ஆய்வு செய்யும். இந்த கதை வெறும் ரயில்கள், ஹைப்பர் லூப் வரை மட்டுமல்ல. நண்பர்களே, இப்போது தரவுகளும் கடலுக்கு இறங்கப் போகிறது. கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் அடுத்த இணைய சர்வர், கிளவுட் தரவு மையம் எங்கோ பூமியில் இல்லாமல் கடலில் இருக்க வேண்டும். உலகில் பல பரிசோதனைகள் நடந்துள்ளன. இப்போது இந்தியாவும் இந்த தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி செய்கிறது. கடலின் குளிர்ந்த நீரால் ஒரு பயன் என்னவென்றால், தரவு மையத்தை குளிர்விக்க கூடுதலாக
கோடிக்கணக்கான ரூபாய் மின்சார செலவு செய்ய வேண்டியதில்லை. மேலும் கடல் ஆழத்தில் இந்த மையங்கள் நிலநடுக்கங்கள், மின்சார பிரச்சனைகள், புயல்கள், பருவநிலை பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கப்படும். இந்தியாவில் குஜராத் கடற்கரையில் இருந்து அந்தமான் நிகோபார் வரை சில இடங்கள் உள்ளன. அங்கே சிறிய சிறிய நீருக்கடியில் தரவு யூனிட்களை அமைக்கலாம். இதனால் நாட்டின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்திய பெருங்கடல் பகுதிக்காக ஒரு டெக் ஹப் உருவாகவும் உள்ளது. நாம் கடல் ஆழத்தை பற்றி பேசும்போது மற்றொரு பைத்தியக்காரத்தனமான ஆதாரமும் உள்ளது. அதை பற்றி குறைவாகவே யோசிக்கப்படுகிறது. கடல் வெறும் கனிமங்கள், உலோகங்களை மட்டுமே தருவதில்லை. அது ஒரு புதிய ஆற்றல் ஆதாரத்தையும் கொண்டுள்ளது. அதுதான் கடல் உயிர் ஆற்றல். நம் நாட்டின் கடற்கரை பகுதிகளான கேரளா, கோவா, தமிழ்நாடு போன்ற இடங்களில் கடல் பாசி வளர்ப்பு வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த கடல் பாசிகள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. மேலும் அதை உயிரி எரிபொருளாகவும் மாற்ற முடியும். இதனால் பசுமை ஆற்றல் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். யோசித்துப் பாருங்கள், நாளைய தினம் நம் வாகனங்கள் கடலில் வளர்ந்த பாசிகளின் எரிபொருளால் ஓடும். இந்த எதிர்காலம் இப்போது அவ்வளவு தொலைவில் இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் நண்பர்களே, கடலின் இந்த போட்டியில் மற்றொரு துறையும் உள்ளது. அதை பற்றி பலர் அதிகம் பேசுவதில்லை. அதுதான் நீருக்கடியில் ஆற்றல் பந்தயம். கடல் வெறும் புதையல்கள், சுரங்கங்கள் மட்டுமல்ல, இங்கே உலகின் மிகப்பெரிய ஆற்றல் களஞ்சியங்களும் மறைந்துள்ளன. இப்போது இந்தியா அந்த போட்டியில் வேகமாக ஓடுகிறது. அலைகளின் ஆற்றலால் மின்சாரம் உற்பத்தி செய்வதை பற்றி யோசித்துப் பாருங்கள். இதுவரை நாம் சூரிய மற்றும் காற்றாலை ஆற்றல்களால் ஆற்றல் உருவாக்குவதை கேள்விப்பட்டோம், பார்த்தோம். ஆனால் இப்போது இந்தியா கடல் அலைகளாலும் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை தயாரித்துள்ளது. சமீபத்தில் லட்சத்தீவு, குஜராத் கடற்கரையில் கடல் அலை ஆற்றல் ஆலைகளை அமைக்கும் ஆய்வு தொடங்கியுள்ளது. இங்கே அலைகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவை. எனவே ஒரு கிலோமீட்டர் பிரிவு ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு ஒளி வழங்க முடியும். ஆனால் இந்த ஆட்டமும் இங்கே நிற்கவில்லை. கடல் ஆழத்தில் கடலோர காற்றாலை டர்பைன்களை அமைக்கப் போகிறார்கள். இவை பூமியை விட அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். இந்த டர்பைன்களை கடலின் வலிமையான காற்று சுழற்றும். இவ்வாறு உற்பத்தியாகும் மின்சாரம் நேரடியாக நம் நகரங்களுக்கு அனுப்பப்படும். கற்பனை செய்யுங்கள், நாளை மும்பை அல்லது சென்னையின் ஒளி நேரடியாக அரபிக்கடல் அல்லது வங்காள விரிகுடாவிலிருந்து வரும். இப்போது உண்மையான பரபரப்பான விஷயத்திற்கு வருவோம். அதுதான் கேஸ் ஹைட்ரேட்ஸ் பற்றி. இவை பனிக்கட்டி போல தோன்றும் கற்கள். அதில் இயற்கை எரிவாயு சேமிக்கப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் கடற்கரை பகுதி கேஸ் ஹைட்ரேட் இருப்புகளில் உலகிலேயே மிகப்பெரிய நாடாக உள்ளது. இதை எடுக்க முடிந்தால் வரும் 100 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் ஆற்றல் பற்றாக்குறையை தீர்க்கும். இதை ஆற்றலின் தங்க புதையல் என்று அழைக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், கேஸ் ஹைட்ரேட்ஸை எடுப்பது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு மிக உயர் தொழில்நுட்ப துளையிடல் அமைப்புகள் மற்றும் கட்டுப்பாடு தொழில்நுட்பம் தேவை. இல்லையெனில் மொத்த இருப்புகளும் வெடிக்கலாம். அதனால் டியாட்டியோ மற்றும் இஸ்ரோ போன்ற நிறுவனங்களும் இதில் கவனம் செலுத்துகின்றன. நண்பர்களே, கடலில் இந்த புதிய போட்டி வெறும் சுரங்கங்கள் அல்லது புல்லட் ரயில்கள் பற்றி மட்டுமல்ல, கடலில் இருந்து யார் அதிக ஆற்றலை பிழிய முடியும் என்பதை பார்ப்பது. அதில் இந்தியா வெற்றி பெற்றால் நாம் வெறும் தொழில்நுட்ப சக்தியாக மட்டுமல்ல, ஆற்றல் மீட்சக்தியாகவும் மாறுவோம். சில வல்லுநர்கள் சொல்வது என்னவென்றால், எதிர்காலத்தில் இந்த மிஷன் இந்தியாவின் கடலுக்கு அடியில் உளவு ஆயுதமாக மாறலாம். இப்போது இந்தியாவின் கவனத்தில் உள்ள மிகவும் வலிமையான திட்டம், அதுதான் ஆழ்கடல் நிலையம். இதை விண்வெளி நிலையம் போல நினைத்துப் பாருங்கள், ஆனால் கடலுக்கு அடியில். அங்கு மாதக்கணக்கில் இந்திய ஆக்வானாட்கள் தங்க முடியும். ரோபோட்டிக் கைகளுடன் தொடர்ந்து ஆழ்கடல் சுரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் நடத்த முடியும். ஒரு சிறிய நீருக்கடியில் நகரம். அங்கு மின்சாரம் தானாக உற்பத்தியாகும். ஆக்சிஜன் நீரில் இருந்து எடுக்கப்படும். இன்னும் ஒரு சிறிய அணு உலை கூட இருக்கலாம். கேட்பதற்கு சினிமா போல தோன்றலாம், ஆனால் வேலை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஆனால் நண்பர்களே, ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும்.
நாம் கடலில் இருந்து இவ்வளவு எடுக்கப் போகிறோம், அதனால் அதை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இந்தியா இப்போது தொழில்நுட்பத்தை சுரங்கம், போக்குவரத்துக்கு மட்டுமல்ல, கடலை பாதுகாப்பதற்கும் பயன்படுத்துகிறது. நீருக்கடியில் ட்ரோன்கள் மற்றும் ரோபோட்டிக் அமைப்புகள் அந்த பகுதிகளை ஸ்கேன் செய்கின்றன. அங்கு பவளப்பாறைகள், சிறப்பு மீன்கள், உயிரினங்கள் உள்ளனவா என்று அந்த தரவு அரசுக்கு தெரிவிக்கும். எந்த பகுதியில் பெரிய திட்டங்களை செய்யலாம், எந்த பகுதிகளை பசுமை மண்டலமாக வைத்து பாதுகாக்கலாம் என்று. வரும் நாட்களில் இந்தியா நீருக்கடியில் சுற்றுலாவையும் அதிகரிக்கலாம். அதாவது, நீங்கள் மூழ்கி கப்பலில் அமர்ந்து கடல் ஆழத்திற்கு சென்று அங்குள்ள தனித்துவமான உலகத்தை பார்க்கலாம். இது வேலைவாய்ப்பை உருவாக்குவதோடு பாதுகாப்பிற்கும் உதவும். இப்போது மிகவும் முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். இந்தியாவின் நீருக்கடியில் கண்காணிப்பு சுவர். இது கற்கள், மரங்களால் செய்யப்பட்ட சுவர் இல்லை. கடமட்டத்திற்கு கீழே விரிக்கப்பட்ட ஒரு உயர் தொழில்நுட்ப வலை போன்றது. இதில் ஹைட்ரோஃபோன்கள், நீருக்கடியில் ட்ரோன்கள், சென்சார்கள் உள்ளன. இவை எந்த ஒரு எதிரி மூழ்கி கப்பலையும் கண்காணிக்க முடியும். எந்த ஒரு எதிரி மூழ்கி கப்பல் அருகில் வந்தவுடன் இந்த அமைப்பு தரவை கடற்படை கட்டளை மையத்திற்கு உடனடியாக அனுப்பும். இது வெறும் அலாரம் அமைப்பு மட்டுமல்ல, ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங்குடன் கூடிய ஸ்மார்ட் வேட்டைக்காரரும் கூட. அதனால் நண்பர்களே, நீங்கள் பார்த்த இந்தியாவின் மெகா திட்டங்கள் இப்போது வெறும் பாலங்கள் அல்லது ரயில்களுக்கு மட்டும் மட்டுப்படவில்லை. இது தொழில்நுட்பம், ஆற்றல் மற்றும் மூலோபாய ஆதிக்கத்தின் ஆட்டம். ஆகவே நண்பர்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.